ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னால் கடந்த ஒரு 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ 5 ட்ரேடோ அந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்காது. அட்லீஸ்ட் மினிமம் 50 to 100 ட்ரேட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் நமக்கு உண்மையாலே அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் லாஸ்ட் 4 ட்ரேடோ இல்லை 5 ட்ரேடோ ஃபெயிலியர் ஆகுது, இல்லை உங்களுக்கு ஃபேவரபுளாக போகலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒதுக்கி வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த 50 ட்ரேடு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டாலே போதும். பாதி பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. இந்த குரங்கு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தாவுறாங்க இல்லையா? தாவுறவங்க எல்லாருக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான்ப்பா லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிறத தடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா மினிமம் அதுக்கு 50 ட்ரேட் லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னு வச்சுப்போமே, நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு எனி ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு லாக்இன் பீரியட் வச்சுக்கோங்க. அடுத்த 50 ட்ரேடு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 50 ட்ரேட் நான் இதில் எடுக்கிற வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு வேறு ஸ்ட்ராட்டஜியை பற்றி யோசிக்க மாட்டேன், ரிசர்ச் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போங்க. ஏன்னா இது வந்து ஒரு எல்ஐசி பீரியடில் வச்ச ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி நினச்சிக்கோங்க. நமக்கு தேவை ட்ரேடிங்கில் எவென்ச்சுவலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த 3 ட்ரேடு 4 ட்ரேடில் சம்பாரித்து நம்ம அம்பானி ஆக போகிறதில்ல. ஸோ ப்ராசஸ் ட்ரிவனாக ப்ராஃபிட்டபுளாக ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வேணும். அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டு 5 வருஷம் 10 வருஷம் கூட தேவை. நமக்கு தேவை இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் அடுத்த 50 ட்ரேடு எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அஸ் பர் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட். இதை நீங்கள் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டிசிப்ளின் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூல் பேஸ்டுக்குள்ளே அப்ரோச்சுக்குள்ளே வரும்போது இந்த ரீசன்சி பயஸை கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.